போன பௌர்ணமியிலிருந்து இந்த அமாவாசை வரைக்கும் இந்த 15 நாள் வந்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு திதியில அவங்க நம்ம வீட்டில் மூதாதையர் இறந்தவங்களுடைய திதியில பண்ணியிருக்கலாம். அது எதுவும் முடியாதவங்க இன்றைய தினத்துல பண்ணலாம். ஏன்னா வந்து மூதாதையர்கள் எல்லாம் வந்து பித்ருலோகத்திலிருந்து பூலோகத்திற்கு வரக்கூடிய நாள் இந்த 15 நாளுமே வருவாங்களாம். இந்த அமாவாசை அன்னைக்கு இருந்துட்டு இன்னைக்கு வந்து புறப்பட்டு போயிடுவாங்க அப்படின்றது நம்பிக்கை. இது வந்து காலச்சக்கரத்தின் அடிப்படையில வந்து பரமேஸ்வரன் வந்து இந்த செயல்பாட்டுக்கு அதிபதியா விலகி ஈஸ்வரன் கொடுக்கிறார். இந்த கட்டளையை ஈஸ்வரன் கொடுக்கிறார். சைவத்தின் மேல் சமயம் வேறு இல்லை, இது தான் சிவமாம். தெய்வத்தின் மேல் தெய்வம் வேறொன்றும் இல்லை. சிவபெருமான் தான் உயர்ந்த கடவுள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. மகாவிஷ்ணு இருக்காரு, பிரம்மா இருக்கிறாரு, படைக்கும் தொழிலை செய்யறாரு, காக்கும் தொழிலை செய்யறாரு. பரமேஸ்வரன் வந்து அழிக்கும் தொழிலை தான் செய்யறாரு. அவர் போய் உயர்ந்த கடவுள்னு சொல்றாங்களே அப்படின்னு சொன்னாக்கா, எந்த நிலையிலுமே எல்லா நேரத்திலுமே இறைவனை வழிபாடு செய்யக்கூடிய பாக்கியம் நமக்கு கிடைக்கலனா கூட பரமேஸ்வரா அப்படின்னு சொல்லிட்டு சிவனே அப்படின்னு சொன்னால் போதும் அப்படின்னு சொல்றாங்க. அந்த மாதிரியான ஒரு உன்னதமான கடவுளா இருக்கிறாரு. இப்ப மகாவிஷ்ணு அந்த ஒரு முறை வந்து கேட்கும் பொழுது, பெரிய கடவுள்னு சொல்றீங்களே, அவர் என்ன பெரிய பட்டாடையா வச்சுருக்காரு, என் பெருமாள் வந்து எவ்வளவு நகை ஆபரணங்களோடு இருக்கிறாரு, பட்டாடை எழுந்துட்டு இருக்காரு, பார்க்கடல்ல பள்ளி கொண்டு இருக்கிறாரு, அனந்த சைன்யம் மேல படுத்துட்டு இருக்காரு. பிரம்மா வந்து எப்பவுமே கல்விக்கு அதிபதியான சரஸ்வதியோட இருக்காரு. 4 பக்கமும் 4 முகங்களோடு இருந்து எல்லா பக்கமும் பார்த்துட்டு இருக்காரு, படைக்கிறாரு. இவர் எங்க இருக்கிறாரு சிவபெருமான், நீங்க எங்க இருக்கிறீங்கன்னு சொல்லி கேட்டாக்கா, சுடலையில இருக்கிறாரு. எங்க இருக்கிறாரு? சுடுகாட்டுல இருக்கிறாரு. சுடுகாட்டுல சுத்தி தெரிஞ்சிட்டு இருக்கிறாரு. அவருக்குன்னு ஒரு ஆடை கூட கிடையாது. புலித்தோலை தான் ஆடையா அணிஞ்சிருக்கிறாரு. சாம்பல்ல பிறண்டு உருள்றாரு. அவருக்கு கழுத்துல எது மாலையா இருக்குது? மண்டை ஓடுகள் எலும்புகள் தான் மாலையா இருக்குது. அவருக்கு உணவு ஆகாரம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தாக்கா எரியற வேதத்தை எடுத்து சாப்பிடக்கூடியவரா இருக்கிறாரு. சிவபெருமானுடைய அம்சங்களாக இருக்கக்கூடியவர் தான் பைரவர்கள், அஷ்ட பைரவர்கள். அந்த பைரவர்ல ஒரு பைரவருடைய மனைவி தான் வந்து வாராகியம்மன். உச்சிஷ்ட பைரவர் அவருடைய மனைவியாக இருக்கிற உண்மத்த பைரவருடைய அம்மனுடைய வாராகியம்மன் வந்து உண்மத்த பைரவருடைய மனைவியாக இருக்காங்க. அப்ப அந்த அம்சத்தோடு எங்க இருக்கிறார் சிவபெருமான்? சுடலையில இருக்கிறார். நாம போயிட்டு அவரை நாள்தோறும் கோயிலுக்கு போய் வழிபாடு பண்ணணுன்றதுக்கு அவசியமே கிடையாதுங்க. அவர் நம்மளை வந்து என்னைக்கா இருந்தாலும் நீ கோயிலுக்கு வரனாலும் கண்டிப்பா அங்க வருவா, அங்க நான் உன்னை பாத்துக்கிறேன்னு. எங்க போவோம்? எல்லாரும் ஒரு நாள் கண்டிப்பா சுடுகாட்டுக்கு போக வேண்டிய ஆள் தான். நீ வரும்போது நான் அங்க உன்னை பாத்துக்கிறேன், நீ என்ன தேடி வரவானா, நான் உன்னை பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு அங்க நிக்கிறாரு. யாருமே இல்லாமல் இருக்கும் பொழுது குற்றால தமிழ்துறையும் கூத்தா, குற்றால் யார் உள்ளரோ உயிர் கொண்டு போகும்பொழுது நம்ம யாருமே வந்து நம்ம உயிரை கொண்டு போகும்போது யாரும் தடுக்க முடியாது. அதாவது என்னால வரவே முடியாது, நான் இன்னும் 2 பிள்ளை கல்யாணம் பண்ணணும், பொண்ணு கல்யாணம் பண்ணணும், சொத்து சேர்க்கணும், நகை வாங்கணும், நட்டு வாங்கணும், கார் ஓட்டணும், அதுக்கு பேச்சே கிடையாது. வான்னு சொன்னாக்கா போயிட்டே இருக்கணும். காலங்கள் செய்யக்கூடிய வேலை அதுதான். அப்ப சிவபெருமான் இட்ட கட்டளைக்கு நாங்க வந்து இந்த காலங்கள் நடக்கும்போது பித்திருக்கள் இன்னைக்கு நம்ம தர்ப்பணம் பண்ணிட்டா நம்ம மூதாதையருக்கு போய் சேர்ந்துருமா? அவங்க எங்க இருக்கிறாங்க? செத்துட்ட பிறகு ஆன்மா எங்கேயோ போய் ஒரு பிறப்பு எடுத்துட்டுன்னு சொல்றோம். அவங்க எப்படி மறுபடியும் வருவாங்க? செத்தவங்க போய் திருப்பி நம்ம மூதாதையர் வந்துடுறாங்களா அப்படின்னு சொன்னாக்கா நிச்சயமா வராங்க. மூதாதையர்கள் வந்து எந்த ஊருக்குள்ள வராங்கன்றது நம்மளால சொல்ல முடியாது. நம்ம வந்து உடம்புல அம்மாவனுடைய வயிற்றுக்குள்ள போகும்போது பிண்ட உருவமா தான் போறோம். எல்லாருமே வந்து குழந்தையா உள்ள போகிறது எப்படி போறோம்? ஒரு உருண்டையா பிண்டம் அப்படின்னு சொன்னாக்கா உருண்டைன்னு அர்த்தங்க. சாப்பாடு சாப்பிடும்போது உருட்டி சாப்பிடக்கூடாதுன்னு சொல்றது அதுக்குதான். பிண்ட உருவமா இருக்கணும் போது பிண்டம் வைக்கும் போது மட்டும்தான் அதை உருட்டணும். அப்ப அந்த மாதிரி பிண்ட உருவமா அம்மா வயிற்றுக்குள்ள போகும்போது பிண்டம் போய் சேர்ந்த உடனே தண்ணி சூழ்ந்துருமா. கருப்பையை சுத்தி தண்ணியில தான் இருப்போம். நம்ம பனீர் குடம் உடையுது அப்படின்னு சொல்லுவாங்க. குழந்தை பிறக்கும் போது பனிக்குடம் உடைஞ்சிடுது அப்படின்னு. அந்த தண்ணி வெளியே வரதுக்கு முன்னாடி குழந்தை வந்து தலை திரும்பி நேரா வரும்பொழுது சுகப்பிரசவம் வரக்கூடியது. இன்னைக்கு மருத்துவ சூழ்நிலையில பல காரணங்கள் இருக்கு. அந்த பிண்டத்தை சுத்தி தண்ணி போய் சேர்ந்துடுது. அந்த தண்ணியை சுத்தியே அந்த பிண்டமாகப்பட்டது உருப்பெற்று வளர்ந்து வருதுங்களாம். எப்படி வளருதுன்னு சொன்னாக்கா அம்மாவினுடைய தொப்புள் கொடி உறவு மூலியமாக. அந்த தொப்புள் கொடி மூலியமா தான் முதல்ல எப்படி வந்து ஒரு காற்று போகுது. எப்படி இந்த கருங்கல் சிலை செய்து வழிபாடு பண்றோம் இல்லைங்களா? கருங்கல்ல வந்து பஞ்சபூத தத்துவம் இருக்கிறதுனால தான் கருங்கல்லையும் பளிங்குக்கல்லையும் சிலை செஞ்சு வழிபாடு பண்றோம். நம்ம சொல்ற சொல்லுகளுக்கும் நம்ம சொல்ற மந்திரங்களுக்கும் நம்ம சொல்ற துதிகளையும் உள்ள ஈர்த்துக்கிட்டு சக்தி அலையெல்லாம் திருப்பி கொடுக்கறதுனால தான் கருங்கல்ல சிலை வைக்கணும், கருங்கல்ல கோவில் கட்டணும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அந்த மாதிரி வந்து பிண்டத்துக்கு வந்து ஈர்ப்பு சக்தியை கொடுக்கறது தொப்புள் கொடி. அந்த தொப்புள் கொடியில இருந்து எடுத்துக்கக்கூடிய காற்று எடுத்துக்குது. முதல்ல காற்று தான் நமக்கு உணவா வருதுங்களாம். அந்த காற்று உணவா வரும்பொழுது நீரை சுத்தி இருக்கு, காற்று உணவா போகுது. மண்ணிலிருந்து கிடைக்கக்கூடிய தானியங்களை அம்மா சாப்பிடும்போது அதுல இருந்து வரக்கூடிய சத்துக்கள் வந்து மண் சத்துக்களாக நமக்கு வந்து உடம்புக்கு சேருது. நிலம், நீர், காற்று, ஆகாயம் எல்லாமே சேர்ந்து உள்ள இருக்கக்கூடிய ஒரு கதகதப்பு நெருப்பு. 7 மாசத்துல 8 மாசத்துல குழந்தை பிறந்துச்சுன்னு சொன்னாக்கா ஒரு பெட்டியில வச்சு வைப்பாங்க கதகதப்பா இருக்கணும்ன்றதுக்காக. அது போல உள்ளவும் கதகதப்பா இருக்கும். அம்மாவுடைய கருவறைக்குள்ள எப்படி இருக்கும் அது போல கதகதப்பா இருக்கணும். அந்த மாதிரி கருவறைக்குள்ள இருக்கிற மாதிரி அந்த பிண்டம் வந்து அப்படியே வளருமா. அந்த பிண்டம் வளர்ந்து அந்த ஆன்மா வந்து அந்த உயிர் வந்து சேரும் பொழுது குழந்தைக்கு 3ஆம் மாசத்துல இருந்து 3ஆம் மாதம் 5ஆம் மாதம் பூ முடிக்கணும், 7ஆம் மாதம் பூ முடிக்கணும், வளையல் போடணுன்றதெல்லாம் வந்து ஒவ்வொரு மாதத்திலையும் ஒத்தைப்படை மாதங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னு சொன்னாக்கா குழந்தையினுடைய உடல் உறுப்புகள்லாம் நல்லா வளர்ச்சி அடையுமா.
இரட்டைப்படை மாதங்கள்ல தான் வந்து உடல் உறுப்புகள் வளர்ச்சி அடையாது, மந்தமா இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால ஒத்தப்பட மாசத்துல தான் வந்து அம்மா வீட்டுக்கு குழந்தைங்களை வந்து கருவா இருக்கிறவங்க 10 மாசத்துல கூட்டும் போக கூடாது அப்படின்னு 2ஆம் மாசம் போவாங்க. அங்க போயிட்டு நல்லா சாப்பிடுறது கொடுக்கறது. 9ஆம் மாசம் ஒற்றைப்படை மாசத்துல நல்லா கவனிக்கணும். அவங்க அங்க போயிட்டு அம்மா வீட்டுக்கு போனா வேலை செய்ய மாட்டாங்க, உட்கார வச்சு சோறு போட்டு இருப்பாங்க. வளரும் போது சோறு போட்டாங்கன்னா அந்த இது வந்து இரட்டைப்படை மாசத்துல வீட்டுக்கு போகாது, அம்மா வீட்டுக்கு ஒற்றைப்படை மாசத்துல கூட்டு போவாங்க, செய்வாங்க. அந்த மாதிரி செய்யும் பொழுது அந்த காது வளரக்கூடிய நேரத்துல தான் கையில நிறைய வளையல் போட்டு காது கேட்கும் திறனை கொடுக்கறது. இந்த மாதிரி உயிர் வந்து தண்ணிக்குள்ள இருக்கக்கூடிய அந்த பிண்டரூபமா இருக்கிற உயிருக்கு வந்து உயிர் இழந்த பிறகு அந்த நதிக்கரையிலையோ அல்லது குளக்கரையிலையோ தீர்த்தக்கரையிலோ போய் பிண்டம் வைக்கிறது தான் இந்த பித்திருக்களுக்கு செய்யற வேலை. பிண்டமா தான் அவங்களை கரைக்கணும். நம்ம காரியம் பண்ணும்போது பார்த்தா தெரியும், செஞ்சவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், பார்த்தவங்களுக்கும் தெரிஞ்சிருக்கும். மாவுல பிண்டம் செஞ்சு வச்சு அந்த மாவை கரைப்பாங்க. ஒவ்வொரு நாளுக்கும் ஏற்றா போல காக்காக்கு ஒரு உருண்டை சாப்பாடா வச்சு அந்த சாப்பாட்டின் மூலியமாக நம்ம சாப்பிட்ற சாப்பாடா சாப்பிட்றோம். குழந்தைக்கு ஒரு இட்லி கொடுத்தா வயிறு ரொம்பிடும். நமக்கெல்லாம் 4 இட்லி 5 இட்லி கொடுத்தா வயிறு ரொம்பும். இன்னும் கொஞ்சம் நல்லா சாப்பிட்றவங்களுக்கு 10 இட்லி கொடுத்தா வயிறு ரொம்பும். அது போல அந்த ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பிண்டமா கொடுக்குற வாயச பிண்டம்னு பேருங்க அந்த காக்காக்கு வைக்கிற பிண்டம். அதை எல்லாத்தையும் சேர்த்து மொத்தமா கும்பலா சேர்த்து வைக்கிறது. இந்த உடம்பு இந்த பிரேதமா இருக்கக்கூடிய அந்த உடம்பு பூதமா மாறிடுமா. உயிர் போன பிறகு பிரேதமா இருக்கக்கூடிய உடம்பு பூதமா மாறின பிறகு பூதத்துக்கு கொட்டி கொடுக்கணும், அப்படியே கொடுக்கக்கூடாது. மொத்தமா கொடுத்தாதான் பூதத்துக்கு பசி ஆகணும். அப்ப அந்த மாதிரி பிரபோதமா கொடுக்கக்கூடிய அந்த உணவு கொடுத்து கடைசியா நீ இந்த மாதிரி இருக்கக்கூடிய உடம்பு நீ மீண்டும் ஒரு கருவுக்குள்ள ஏதோ ஒரு இடத்துல கருவுல போறியோ அல்லது இறைவன் இடத்துல போய் நிக்கிறியோ அந்த பிண்டரூபமாவே போயிடும் சொல்லிட்டு அந்த பிண்டரூபமா வச்சுதான் தண்ணியில கரைக்கும். அந்த மாதிரி கரைக்கக்கூடிய அந்த பிண்டங்கள் பித்ருலோகத்துக்கு போய் சேருது. பித்ருலோகத்துல இருந்து தெய்வத்தினுடைய கட்டளை கிணக்கு இந்த மாலையபட்சத்துல வந்து பூலோகத்துக்கு வராங்க. எப்படி வராங்க? நேரடியா உருவு கொண்டு வரது கிடையாது. யாருமே எந்த தெய்வமே இந்த கலியுகத்துல நேரடியா வராது. அதே மாதிரி பித்திருக்களும் மறை ரூபமாக மறைபொருளாகத்தான் வராங்க. அவங்களுக்கு நாம் செய்யக்கூடிய அந்த தர்ப்பணம் அப்படின்னு சொல்றது எள்ளு தண்ணியை விட்டு சொல்லுங்க. ஐயரை போய் தேடி போவானா, ஐயருக்கு துட்டு கொடுக்க வேணாம், எதுவுமே பண்ண வேணாம். கையில கொஞ்சம் எள்ளு வச்சுக்கிட்டு தண்ணி எடுத்துக்கிட்டு இறந்தவங்க பேரை சொல்லி கட்டவரல் வழியா விடணும். கட்ட விரலுக்கும் ஆள்காட்டி விரலுக்கும் நடு வழியாக அந்த தண்ணியை விடணும். ஏன்னு கேட்டாக்க நம்ம இந்த 3 விரல் வந்து மாயை கண்மம் மகண்டை. இந்த ஆள்காட்டி விரல் வந்து ஜீவாத்மா, கட்டை விரல் வந்து பரமாத்மா. இந்த ஜீவாத்மா பரமாத்மா கூட போய் சேர்ந்துட்ட பிறகு அந்த வழியா தண்ணி விடணும்ன்றது அதுக்குதான். அப்ப அந்த மாதிரி தர்ப்பணம் பண்ணும்பொழுது தாரையாக தாரை அப்படின்னு சொன்னாக்கா வழிந்து ஓடுதல் பேருக்கு. அந்த மாதிரி எள்ளு தண்ணியும் தர்ப்பணமா விடும்பொழுது அந்த எள்ளு முனையில இருக்கக்கூடிய தண்ணீரை பருகி அவங்க திருப்தி அடைகிறாங்க பித்திருக்கள். அது வந்து நமக்கு நிச்சயமா வாழ்க்கையில அவங்களுடைய ஆசைகள் நமக்கு கண்டிப்பா கிடைக்கும். அப்ப அந்த மாதிரி இறைவன் அங்க இருக்கும்போது சுடலையில இருந்து அங்க வந்து உன்னை ஆட்கொள்றதுக்கு நான் இருக்கிறேன்ப்பா, நீ எதுவும் கவலைப்படாத. குற்றார் யார் உளரோ உயிர் கொண்டு போகும்பொழுது குற்றால தமந்தரையும் கூத்தா உனையன்றி குற்றார் யார் உளரோ அப்படின்னு நம்ம இறைவனை வேண்டிக்கிட்டோம்னு சொல்லி சொன்னாக்கா இறைவனுடைய ஆசையோடு இந்த பித்திருக்களுடைய ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்கும். அந்த மாதிரியான ஒரு அமாவாசையா இது. ஒவ்வொரு அமாவாசைக்கும் இந்த மாதிரி வேள்வி நடக்குது. அம்மன் கோவில்கள்லாம் இந்த மாதிரி வேள்வி நடக்குது. அம்மனுக்கு அமாவாசை நாளிலும் பௌர்ணமி நாளிலும் இந்த வேள்விகள் நடத்தி ஊஞ்சல் சேவைகள் ஒவ்வொரு இடத்துலயும் ஒவ்வொரு விதமா நடத்துறாங்க. அந்த 2 நாட்களுமே வந்து சூரியனும் சந்திரனும் நமக்கு கண்ணுக்கு தெரிந்த கடவுள்களாக இருக்கிறார்கள். அவங்களுடைய சாட்சியோடு நாம் செய்யக்கூடிய இந்த பூஜை நமக்கு எல்லா பலனையும் கொடுக்கணும். இன்றைய தினத்துல செய்த இந்த பூஜை எல்லா பலனும் நமக்கு நிறைவேற்றி கொடுக்கணும்ன்றது எல்லாருடைய வேண்டுதலாகவும் இருக்கட்டும். ஓம் நம